ஹாய், வெல்கம் பேக் டு எப்சிஸ் கிரியேட்டிவ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் இங்கே கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, வாஷ் பண்ணி வச்ச கீரை. ஸோ ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 50% கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம தேவையான பொருளை எடுத்தோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை. ஸோ இது எல்லாமே ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 3 to 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். சாப் பண்ண ஆனியன்ஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மாஷ் பண்ண சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணி எடுத்த இந்த கீரையை ஃபைன் சாப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்னடாவில் சப்சிகே சொப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீரையை நம்ம வடையில் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனாக சாப் பண்ண இந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் இருக்கிற கீரை எல்லாமே ஃபைன் சாப்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக் ரெசிபி தான் இது. ஸோ ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு நம்ம சைஸ் தேவையான அளவு எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி அதை வடை ஷேப்பில் தட்டி ஹாட் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வடை ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக எல்லா வடையுமே ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் 2 சைடுமே நல்லா குக் ஆகி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வடை இஸ் ரெடி. ஸோ செகண்ட் செட் ஆஃப் வடை நம்ம ஆயிலில் போட்டுடலாம். எல்லா வடையுமே நல்லா அழகாக தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ யம்மியான டேஸ்டியான கிறிஸ்பியான கீரை வடை இஸ் ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.